காலத்துல இல்ல, தரீகா புதுசு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, மதுஹபு புதுசு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, நீங்க இருட்டு திக்ர் புதுசு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இப்படி இல்லாததையெல்லாம் தூக்கி கடாசி ஏறி அதையெல்லாம் பின்பற்றினாயானால் உன்னை நரகத்திலே சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் சொல்லி இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான் என்பதை மனதிலே இருத்துமாறு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேவலமா இதெல்லாம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா வலா யலவு பல்துல வச்சிருக்கல, அது வந்து இப்படி படுக்கையில் வைக்க கூடாதாம், இப்படி வச்சிடக்கூடாது, இப்படித்தான் வைக்கணுமா. சரி பரவாயில்ல, இப்படி வச்சாதான் என்ன செய்யும், அந்த ஆளுக்கு படாம இருக்கும்னா அது காரணம் பரவாயில்ல. என்ன சொல்றான் காரணம், என்ன ஆகும் இல்லா ஹத்தருல் ஜுனூன், பைத்தியம் ஆயிருவ. நீங்க பல்துலகிற குச்சியை இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும், இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் முடிக்காது. நான் வேண்டாம் வைக்கட்டா, பைத்தியம் முடிக்காம இருந்து காட்டட்டுமா? என்னடா விளையாடுறீங்க, இதை மார்க்குமா? மது இதான் அதற்கு ஓய்த்து வர்ற கிதாபுல இருக்குது. ஹனபி மதுஹப் உண்டு, ஓய்த்து வர்றாங்களே மதரசாவுல, இப்படி ஓய்த்து வந்த காரணத்தினாலதான் இல்லாத பொருள் அதெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. விளங்கிட்டீங்களா? அடுத்தது வந்து ஒரு வேடிக்கை பாருங்க. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குல்ல, அதுக்கு வந்து 10க்கு 10 இருக்கணும் ஹனபி மதுஹப் பிரகாரம். தண்ணி ஹவுல் தண்ணி இருக்குல்ல, 10 அடி நீளம் 10 அடி அகலம் இருக்கணும். ஆழத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆழம் வந்து ஒரு ஜான் கூட இருக்கலாம், அடுத்த கூட இருக்கலாம். 10 அடி நீளத்திலையும் 10 அடி அகலத்திலையும் இருக்கிற தண்ணீர்ல தான் கையை விட்டு ஒழு செய்ய முடியுமா. அதை விட குறைவாக இருந்தால் அந்த தண்ணி நஜீஸ் ஆயிரும், கையை விட்டா நஜீஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அஷ்ரத்தும் பி அஷ்ரத்தின், 10க்கு 10 இருக்க வேண்டும். இந்த 10க்கு 10க்கு உள்ள தண்ணியில வந்து நாய் என்ன பண்ணுது, கரெக்டா 10க்கு 10 இருக்குது, தண்ணி ஃபுல்லா இருக்குது. அதுல வந்து நாய் என்ன செய்யுதுன்னு கேட்டா வாயை விட்டுருச்சு. 10க்கு 10 கொஞ்சம் குறைவா இருக்குது, தண்ணியில வாயை விட்டுருச்சு. அந்த தண்ணி நஜீஸா போயிரும், நஜீஸா போயிரும். சரி பரவாயில்லை. அந்த நாய் வந்து உள்ள விழுந்துருச்சு, இப்ப உழுந்து செத்தும் போச்சு, செத்து உள்ளே போயிடுச்சு, தாழ்ந்துருச்சு. அப்ப நஜீஸா போயிடும். நாய் வாயை விட்டுருங்க, ஒரு தண்ணியில நாய் வாயை விட்டா அந்த தண்ணி அசுத்தமாயிருமா. அந்த தண்ணிக்குள்ள அது உளுந்து அதுலயே செத்து அதுலயே சாறு பிழிஞ்சு அதுலயே உள்ள இறங்கி எசன்ஸ் எல்லாம் விட்டுச்சுங்க, அது நஜீஸ் ஆவாதான். சட்டம் இதெல்லாம் ஒரு மூல உள்ள சட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இது எங்க இருக்குது, இது எங்க இருக்கு? நான் முதல் சொன்னதும் பல்துலக்குற சட்டம் இருக்க, அது துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 114 115 2 பக்கங்கள்ல இருக்கிறது. இந்த நாய் உளுந்த சமாச்சாரம் எதுல இருக்குன்னு கேட்டா 1வது வால்யூம்ல 195ஆம் பக்கம் உலமாக்கள் குறிச்சுக்கிறங்க. 1வது வால்யூம் துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 195ஆம் பக்கத்துல நாய் விழுகிற சட்டத்தை அற்புதமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு அசுத்தமான தண்ணிங்க, தண்ணியில மூத்திரம் பெஞ்சிச்சு நாய், அந்த தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணியில வந்து மாவை குழைச்சி ரொட்டி சுட்டு வச்சிருக்கு. இப்ப இந்த தண்ணியில நாய் மூத்திரம் பெஞ்ச தண்ணியில மாவை போட்டு சிந்திக்கிறாங்க பாருங்களேன். இப்ப இல்லாம ஒருத்தர் சிந்திப்பானுவ வேலை மடக்கத்தை உட்கார்ந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி, இது பேர் தான் ஆராய்ச்சி. அந்த மாதிரி ரொட்டி உன்ன இடத்துல இருந்தால் அதை என்ன செய்யணும்னு கேட்டா வியாபாரம் பண்ணக்கூடிய கூடாது, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்து வித்துடலாம். விளையாட்டு சொல்ல யுபாவும் ஷாஃபியின், ஷாஃபியா இருக்கிற ஆள்கிட்ட வந்து அதை வித்து போடுங்க. எதை வித்துடணுமா? நாய் மூத்திரம் பஞ்ச தண்ணி, நாயின்னு வரல, நஜீஸான தண்ணீர். நஜீஸுக்கு நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நஜீஸான அசுத்தமான தண்ணீரை கொண்டு மாவு குழைக்கப்பட்டு அதுல ரொட்டி சுட்டு வைத்திருந்தால் அதை நீங்க தின்றக்கூடாது, ஷாஃபி மதுஹப்காரனுக்கு வித்துருங்க. சும்மா கூட கொடுக்காதான், விற்கலாமா? நஜீஸை வித்து திங்க சொல்லி ஒரு மனுஷனுக்கு கொடுக்க சொல்றீங்க, நாய் மூத்திரத்தை கொண்டு இந்த ஷாஃபியாக 4 மதுஹப்ங்கிற அப்புறம் ஒரு மதுஹப்காரன் நாய் மூத்திரம் குடிக்க வைக்க போற, அப்புறம் நாங்க ஒண்ணுங்கிற என்ன விளையாடுற? இது எங்க இருக்கு கேக்குறீங்களா? துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 218ஆம் பக்கத்தில் இருக்கு ஒரு அற்புதமான சட்டம். துருல் முக்தார்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 218ஆம் பக்கத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆராய்ச்சிக்கு பாருங்க, மூளையே இல்லைங்கிறது. குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான், ஜோடியா ஹவ்வாவை படைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டளையை மீறினாங்க. இந்த கட்டளையை மீறினதுல பைபிள் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆதமும் குற்றவாளி கிடையாது, இந்த பொம்பளை தான் தூண்டு செஞ்சுக்கிறாங்க. இதுல பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பேசாம தான் இருந்தாரு, இந்த பொம்பளை தான் பேசாம ஹவ்வா தான் போய் அவரை கெடுத்து ஆசை வார்த்தையை உண்டாக்கி அவரை திங்க வச்சு பிடிச்சி
அப்படின்னு பைபிள் என்ன வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. குர்ஆன் அதை மறுக்குது. எப்படி மறுக்குது? ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சார்கள் சொல்லு. இவர்தான் காரணம் அவர்தான் காரணம்னு குர்ஆன் சொல்லவே இல்லை. காலா ரப்பனா லலம்னா அவன் காலன்னு அவர் ரெண்டு பேரும் சொன்னார்கள். ரப்பனா லலம்னா அம்புசனா, யா அல்லாஹ் நாங்க ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படிதான் சொல்லுவோம். அல்லாஹ் வெளியே இறக்கும் போது கூட இஹ்பிதா மின்ஹா, ரெண்டு பேரும் இறங்க ஒண்ணா இறங்கணும் அல்லாஹ் சொன்னான். ஒரு ஆள் மேல அல்லாஹ் சார்ஜ் பண்ணல. ரெண்டு பேரும் குற்றவாளி. ரெண்டு பேரும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ரெண்டு பேருக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேரும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மரத்துக்கிட்ட நெருங்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. என்ன எழுதுறான்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ளதை மறந்து விட்டு பைபிள் பிரகாரம் சட்டம் எழுதி வச்சுக்கிறான். எப்படி தெரியுமா? பெண்களுக்கு மாதவிடாய் வருது, ஆம்பளைக்கு இல்ல. அதுக்கு தத்துவம் ஏன் தெரியுமா? காரணம் ஏன் தெரியுமா? இந்த பெண்கள் தான் அந்த மரத்தை சாப்பிட்ட காரணம். பெண்கள் தான் செஞ்சாங்களா அந்த மரத்தை, அல்லாஹ் தடை செஞ்ச மரத்தை சாப்பிட்டாங்க. அப்ப ஆம்பளையும் தின்னா அவனுக்கு ஏன் வரல? இதான் காரணம்னா அந்த மரத்தை கனி சாப்பிட்டாங்களே அதான் காரணம்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆம்பளைக்கு மாதவிடாய் வரணும், பொம்பளைக்கு வரணும். பொம்பளைக்கு வரல, ஆம்பளைக்கு வரல. அப்ப என்ன காரணம்? சயின்டிபிக்கா இது பொருந்தாது. மாதவிடாய் அதான் காரணம். ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய ஒரு கரு சினை முட்டை உண்டாகிறது. அது கருவுக்காக கரு கிடைக்குமா என்று அது காத்திருக்கிறது. அந்த கரு கிடைச்சிருந்துச்சுன்னா கரு உட்கார்ந்து செட்டில் ஆனவுடனே மாதவிடாய் நின்றுது. இல்லைன்னா அது உடஞ்சி வெளியே வருகிறது. இதான் சயின்டிபிக்கான விஷயம். இதை விட்டுவிட்டு என்ன பண்றான்? இது ஒரு பொம்பளை கொடுத்த தண்டனை. என்ன தண்டனையா? அவங்க மரத்தின் தடுக்கப்பட்ட மரத்தை சாப்பிட்டாங்க. அப்ப தடுக்கப்பட்ட மரத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டார்களா, ஒரு ஆள் சாப்பிட்டாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், பலம்மா வாகா அஷ்ஷஜரத, அந்த மரத்தின் கனிகளை ரெண்டு பேரும் சாப்பிட்ட பொழுது, இருமையா அல்லாஹ் சொல்றான், பலம்மா வாகா ஷஜரத பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவருடைய ஔரத்துகள் மறைவிடங்கள் வெளிப்பட்டன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சட்டத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இதை சொன்னா உங்களுக்கு கோபம் கூட வரும். ஆனா ஹனபி மதுஹப் சட்டம் இது. ஹனபி மதுஹப்ல இருக்கிறது. எப்படி தெரியுமா? நீங்க தொழுகிறீங்க, தொழுகையில விளையாடி இருக்கிறாங்க, இவங்க சொல்ல கேட்டு தொழுங்கன்னு வைங்க. தொப்புல கட்ட சொல்றான்ல, இதை கேட்டு தொழுங்கன்னு வைங்க, நம்மள நேர நகரத்தில் கொண்டு தள்ளிவிடுவான். என்ன சொல்றான் பாருங்க, தொழுகையில அல்ஹம்து ஓதுறோம், ருக்கு செய்யறோம், சஜதா செய்யறோம், அத்தஹியாத்து ஓதுறோம், எல்லாம் முடிச்சு என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? தொழுகை முடிக்கும்போது என்ன செய்யணும்? வெளியே வரும்போது என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். எல்லாம் ஓதி முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு தொழுகை முடிஞ்சு போயிடும். இதான் நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. ஆனா அஜர்த்துமார்களுக்கு மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? தொழுகை எல்லாம் ஓதி முடித்த பிறகு தொழுகையை நீங்கள் முடிப்பது பல வகையாக முடிக்கலாம். என்ன செய்யலாமா? பல விதங்களில் நீங்கள் தொழுகையை முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம் என்று கேட்டால், தொழுது இருக்கீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது எல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்க. ஓதி முடிச்சிட்டு சிரிக்கணுமா? சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலா, நான் இட்டுக்கடி சொல்லல, கிதாபுல இருக்குங்க. நீங்க சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன செய்யலாமா? ஹனபி மதுஹப் கிதாபுல, மதரசாவில் ஓதி கொடுக்கிற கிதாபுல, இந்த அஜர்த்துமார்கள் எதை படிச்சுட்டு ஆலிம்னு பட்டம் போட்டுக்கிறாங்களோ அந்த கிதாபுல, எதை படிச்சா பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றானோ, எதை எதிர்த்தால் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த கிதாபுல எழுதி வச்சுக்கிறான். அவ் யல்ஹக கஹகஹதன், ஹஹா என்று ஒருவன் சிரித்து கூட தொழுகையிலிருந்து வெளியே வரலாம், தொழுகை முடியாது. அவ் யுஹதிஸ அம்தன், அப்படி கூட இல்லாம நல்லா கவனிக்கணும், வேணும்னு காத்து பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதுன்னு வைங்க. தொழுகையில் இருக்கும்போது காத்து பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, நல்லா அடக்கிக்கிறணுமா. அத்தியாயத்துல ஓதி முடிச்ச உடனே சர்ன்னு காத்த விட்டுணுமா, வேணும், அதுவும் வேணும்னு செய்யணுமா. நம்மள அறியாம போனா கூட பரவாயில்லை, சலாம் கொடுக்க தேவையில்லையா. அவ் யுஹதிஸ அம்தன், வேணும்னு உனக்கு ஹதஸ் ஏற்படுது, ஹதஸ்ன்றதுக்கு பேர். வேண்டும் என்று என்ன செய்யலாம்? காத்து விடலாம். தொழுகையை முடிக்கிற முறைங்க, இவங்க எல்லாம் இறையச்சம் உள்ளவங்க எழுதின கிதாபு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க எழுதின கிதாபா இது? இவங்க சொல்ல கேட்டு